அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இப்போ போடக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எடுத்தது டேட்டோடு உங்களுக்கு கீழே காமிச்சிருக்கேன். அக்டோபர் 22. இதில் நான் காணிக்கூடிய இது வந்து நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப சந்தேகம் இருக்குது. நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். நம்பிக்கை இல்லாதவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அது எப்போவுமே அதேமாரி தான். அதே போல் விவசாயிகளுக்கு நான் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, யாருக்கிட்டேயும் கேட்டு இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கிடச்சிருக்கா, நீங்கள் தானே பார்த்துருக்கீங்க, நீங்கள் பயன்படுத்துங்க. வீட்டில் கேட்குறது, அடுத்தவங்ககிட்ட கேட்குறது, சொந்தக்காரங்க பந்தக்காரங்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மல்லிகைப்பூ விவசாயத்தில் லாபம் பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த மல்லிகைப்பூ விவசாயத்தில் பெரிய ஒரு அரசியல் இருக்குது. யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஓகேங்களா? மருந்துகளும் ஷேர் பண்ண மாட்டாங்க. நான் இதை பயன்படுத்தினேன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இதை நான் பயன்படுத்தலைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் பயன்படுத்தி பலன் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயனடைந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மக்கிட்ட பயன்படுத்துகிறவங்க எல்லோரும் மற்றவர்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்றாங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பயன் தாங்க. ஓகேங்களா? நம்மக்கிட்ட ஒரு 28 டிஸ்ட்ரிக்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பயனடைகிறாங்க. நீங்களும் பயனடைங்க. நம்பிக்கையோடு பயன்படுத்தி பலன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அவங்க இவங்கன்னு நீங்கள் சொல்லி உங்களுடைய, அதாவது மெயின் வந்து நம்ம வந்து அன்சீசன் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதத்தில் பூ எடுக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 கிலோ, 10 சென்டில் 5 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். குறைஞ்சது நான் சொல்கிறேன். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டையும் செலவாகும். செலவு என்பது கண்டிப்பாக இருக்கும். மருந்து செலவு இருக்குது. செலவுக்கேற்ற வரவு நீங்கள் பல மடங்காக பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு 25,000 செலவு பண்ணுறீங்கன்னா 1,00,000 பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு 75,000 கிட்டலாம் பார்க்கலாம். பயன்படுத்தி பாருங்கள். அதாவது ரொம்ப பண்ணலானாலும் குறைச்சி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு கூடுதலாக பயன்படுத்துங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் காணக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நன்றி.